வாழ்க்கை என்பது அடுத்த நொடிக்கு சேர்த்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் என்ன நமக்கு தெரியறதே கிடையாது. நாம் என்ன நினைச்சுக்கணும், வாழ்க்கை முழுக்க முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோம். வாழ்க்கையை முழுக்க முழுக்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க நினைக்கிறீங்க. அப்படி இருக்காது வாழ்க்கை. வாழ்க்கை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் இந்த வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பதுதான் வாழ்வின் அதிபுத்தி பெரிய சுவாரஸ்யமே. அப்ப இந்த உலகத்திலே எல்லாமே எனக்கு தான் சரியா தெரியுங்கிற ஈகோ இருக்கிற வரைக்கும், வாழ்க்கையை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை முழுக்க தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து நடக்க போது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற மனிதர்கள் எப்போதும் இவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாவதே கிடையாது. நாம எப்போதும் எதுவும் இழந்து விடக்கூடாது, எதையும் தொலைத்து விடக்கூடாதுங்கிற கவலையிலேயே ஓடிட்டு இருக்கோம். அதனால வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க பாக்குறோம் இல்லையா? எல்லா இழப்புகளின் பின்னாலும் ஒரு விதை தூவப்படுகிறது. நீங்க உன்னை இழக்கிறீங்கன்னா உங்க கண்ணுக்கு தெரியாம அங்க இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு தான் போகுது. ஆனா இழந்ததை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற போது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் கவனிக்க தவறி விடுக்கிறோம். எல்லாருக்கும் உன்னை கொடுத்துட்டு பிடிங்கிறதுலாம் கிடையாது. உனக்கு ஒன்று நான் கொடுக்கலன்னா அதுக்கு நான் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அவ்வளவுதான். எவ்ரிதிங் ஹேவ் a ரீசன். ஏதோ ஒரு காரணம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும்.